தேவனுக்கு மகிமை. பலப்படுத்துபவரின் தெய்வீக வல்லமை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. ஒரு நபர் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்க்கையை தொடங்கும்போது, அவர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்போது, தேவன் அவருக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மீது வரும்போது நாம் வல்லமை பெற்று பலனடைகிறோம். தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினபோது காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் இருந்தது போல நம்மை பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்துகிறார். எனவே நம் ஆவிக்குரிய பயணத்தில் நாம் பலவீனமாகிவிடக்கூடாது. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வனாந்தர பயணத்தில் வழியில் இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற பலவீனரை எதிரி வெட்டினான் என்பதை நாம் பார்க்கலாம். நாமும் பலவீனமாகிவிட்டால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசு நம்மை விழுங்கி விடுவான். அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது அவர்களின் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆனால் அவர்கள் பயணத்தில் பலவீனப்பட்டதினால் அழிந்து போனதைப் போல நாம் அழிந்து போகக்கூடாது. ஆகவே நாம் கர்த்தருக்காக காத்திருந்து புது பலனடைந்து வாழுகிறவர்களாக வேண்டும். தேவனில் பலன் கொள்ளுகிறவர்களாக பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்பட வேண்டும். ஆகையால் நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வோம். இந்த வசனத்தை படிக்கும்போது என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவின் மூலம் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று காண்கிறோம். தேவன் மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை அங்கே வைத்தார். தோட்டத்தில் தேவன் மனிதனிடம் செய்யச் சொன்ன வேலையை செய்ய வேண்டியதாய் இருந்தது. ஆனால் தேவன் அங்கே உண்டாக்கிய நல்ல மரங்களின் பழங்களை அவனுடைய உணவுக்காக அவன் சாப்பிடலாம். எனவே அவன் தன் அன்றாட வாழ்விற்காக வேலை செய்யவில்லை. ஆனால் தோட்டத்தில் தேவன் செய்யச் சொன்ன வேலையை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் பாவத்தின் காரணமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட மனிதன் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு புசிப்பதற்காக முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிக்க வேண்டியதாயிருச்சு. வெளியின் பயிர் வகைகளை ஆகாரமாக்கும்படிக்கு தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். வாழ்க்கையில் வீழ்ந்து போன மனிதன் தேவனுடைய வேலையை செய்வதற்கு பதிலாக அன்றாட வாழ்வின் தேவைகளுக்காக கடினமாக உழைக்க வேண்டியவனாக மாறுகிறான். ஆனால் ஞானஸ்நானம் பெற்று தேவனிடம் திரும்பும் மனிதன் தேவனுடைய நேசகுமாரனாகிறான். ஆகையால் அவர் அவனை அன்றாட வாழ்வின் கடின உழைப்பிலிருந்து விடுவித்து பிரியமானவனுக்கு நித்திரையில் தேவையானதை அளிக்கிறார். மலையாள வேதாகமம். மனிதன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க பூமி தானாகவே முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும். பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே அறிவார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்பதற்கும் குடிப்பதற்கும் உடுத்துவதற்கும் தேவையான அனைத்தையும் தேவன் கொடுக்கிறார். இவ்வாறு தேவனுடைய பிள்ளையாக மாறிய ஒரு மனிதனை வீணான அன்றாட வாழ்வின் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு வாழ தேவன் உதவி செய்கிறார். எனவே கர்த்தருடைய இந்த பிரியமான சகோதரர்கள் கர்த்தருடைய வேலையில் படும் பிரயாசம் விருதாவாகாமல் எப்போதும் கர்த்தருடைய கிரியையிலே பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் தேவன் கிறிஸ்துவின் மூலம் நம்மை பலப்படுத்துகிறார். இயேசு கட்டளையிட்ட கிரியைகளை முடிவுபரியந்தம் கைக்கொள்ளுகிறவன் இயேசு பெற்றது போல அதிகாரம் பெறுவான். அவர்கள்தான் தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லது இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் புத்தியுள்ளவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஆகையால் தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை என்று கூறுவது அன்றாட வாழ்வின் காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிற ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்து சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவோம் என்று அறிந்து கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு சேவை செய்யும் வாழ்க்கைதான் தேவை. ஏனென்றால் விரைவில் வரவிருக்கும் கிறிஸ்துவிடமிருந்து நமது கிரியைகளின்படி அளிக்கும் பலனை பெற நாம் காத்திருக்கிறோம். நம் கிரியைகள் அந்த நாளில் நிலைத்திருந்தால் மட்டுமே நமக்கு கூலி கிடைக்கும். நம் கிரியைகள் வெந்து போனால் நஷ்டமாகும். ஆகையால் நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவில் பலமுள்ளவர்களாக இருந்து எப்போதும் கர்த்தருடைய கிரியையிலே பெருகி வருவோம். நாம் தேவனில் பலன் கொள்ளுகிறவர்களாயிருந்து பலத்தின் மேல் பலன் பெறாதவராயும் கர்த்தருக்கு காத்திருந்து புதப்பெலன் அடையாதேயும் பலவீனப்பட்டவர்களாய் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபகரமாய் மாறும். மனைவியானவள் பலவீன பாண்டம் என்று கூறப்படுகிறது. நம்முடைய பலவீனமாகிய தெலீலாவின் மடியில் நித்திரை செய்பவர்களாக நாம் வாழ்ந்தால் சிம்சோனை போல நமக்கு இருக்கும் பலத்தை கூட இழந்து நாம் பிசாசினால் பிடிக்கப்படுவோம். ஆதாமை பிசாசு அன்றாட வாழ்வின் தேவைகளுக்கு கடினமாக உழைக்கச் செய்தது போல நாமும் மாற்றப்படும். சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைசாலையில் மாவரைக்க வைத்ததைப் போல நாமும் ஆவோம். நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பரலோக தரிசனத்தை நஷ்டமாக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்நியர்களாகி பிசாசின் சிறைசாலையில் மாவரைத்து கடின உழைப்பாளிகளாக மாறுவோம்.
சிம்சோன் தனக்காக மாவரைப்பதில்லை, மற்றவர்களுக்காக கடினமாக பிரயாசப்படுகிறான். நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து நம் அன்புக்குரியவர்களுக்காக வீணான அலுவல்களில் பாடுபடுகிறோமா? தேவனுக்கு பிரியமானவர்கள் அனுபவிப்பதற்காக செல்வத்தை சேகரிக்கும் சிரமத்தை தேவனும் பாவிகளுக்கு கொடுக்கிறார். இயேசு எப்போதும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து வாழ்ந்தார். இதை போன்ற செயல்களை செய்யாமல் பாவ செயல்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக மாறினால் அந்த நபரை பிசாசும் பின்னர் தேவனும் பாடுகளை கொடுத்து அந்த நபரின் உலக வாழ்க்கை மிகவும் பரிதாபகரமாகும். வாழ்க்கையின் தேவைகளுக்காக பாரமடைபவர்களுக்கு கர்த்தருடைய வருகையும் கண்ணியாக மாறுகிறது. தேவன்தான் நமக்கு ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பெலன் தருகிறார். அந்த பெலனை பயன்படுத்தி மதிகேடன் தனக்காகவே பொக்கிஷங்களை பெருக்குகிறான். ஐஸ்வர்யமுள்ளவனைப் போல உண்டும் குடித்தும் சந்தோஷித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்து நரகத்திற்கு தகுதியானவராக மாறுகிறார்கள். ஆனால் புத்தி உள்ளவன் இயேசுவின் வார்த்தைகளின்படி தேவனுக்கு பிரியமுள்ள செயல்களை செய்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யமுள்ளவனாக தேவனின் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். தங்களுக்கு கிடைத்த தேவ வல்லமையையும் தேவ கிருபையையும் பயன்படுத்தி நன்றாக கிரியை செய்து இரட்டிப்பாக சம்பாதித்து நல்ல ஊழியர்களாக மாறி எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கிறான். ஆனால் பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனோ பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக புறம்பான இருளில் தள்ளப்படுவான். ஆன்மீக வாழ்க்கையில் சோம்பல் தேவ பிள்ளைகளை பொல்லாதவர்களாக ஆக்குகின்றன. பொல்லாதவர்கள் என்றால் என்ன? ஆவிக்குரியதும் பூமிக்குரியதுமான அனுபவங்களை ஆசீர்வாதமாக தரும்படிக்கு தேவன் வல்லமையுடைய ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசிக்காமல் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயத்தோடே அன்றாட வாழ்வின் தேவைகளுக்காக பாடுபடுவதுதான் அவர்களுடைய பொல்லாதவைகள் ஆகும். ஆகையால் நாம் பொல்லாதவர்கள் ஆகாமல் பிரியமுள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்து வாழ்வதற்கு தேவன் நமக்கு வல்லமை தந்து பலப்படுத்துவாராக.